2026ஆம் ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். 2026ஆம் ஆண்டு முதல் சிபிஎஸ்இ என்று சொல்லப்படக்கூடிய மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தினுடைய அந்த கல்வி முறையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்ற தகவலை சிபிஎஸ்இ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. முதல் முறை தேர்வு என்பது அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயம் 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு. ஆனால் விருப்பத்தின் அடிப்படையில் 2வது முறையும் அந்த பொதுத் தேர்வை அதே ஆண்டிலே எழுதிக் கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டும் அந்த 2 தேர்வுகளில் எந்த தேர்வில் மாணவர்கள் அதிகமாக மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்களோ அந்த மதிப்பெண்ணை தங்களுடைய 10ஆம் வகுப்புக்கான மதிப்பெண்ணாக தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவலையும் சிபிஎஸ்இ வெளியிட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஒரு முறை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஏதேனும் அந்த தற்காலிக குறைபாடு காரணமாக மதிப்பெண்ணை குறைவாக எடுத்து விட்டாலும் கூட மீண்டும் பொதுத் தேர்வை எழுதி அதே ஆண்டிலே அதில் கூடுதலாக மதிப்பெண்ணை பெற்றால் அந்த கூடுதல் மதிப்பெண்ணை தக்க வைத்துக் கொள்ளலாம் எனவும், இது முழுவதுமாக மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாய்ப்பை வழங்கக்கூடிய விதமாகத்தான் கொண்டு வரப்படுவதாக சிபிஎஸ்இ தெரிவித்திருக்கின்றது. ஒரு முறை பொதுத் தேர்வு எழுதுவது கட்டாயம். விருப்பத்தின் அடிப்படையில் 2வதாக ஒரு முறை பொதுத் தேர்வு எழுதி கொள்ளலாம். 2வது முறை எடுக்கக்கூடிய மதிப்பெண் அதிகமாக இருந்தால் அந்த மதிப்பெண்ணையே தங்களுடைய பொதுத் தேர்வு மதிப்பெண்ணாக தக்க வைத்துக் கொள்ளலாம். இது 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு முதல் இந்த வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.